சிக்கன் லேயர் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாமா வாங்க. ஸோ கொஞ்சம் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் தின்னாகவே கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே அந்த பவுல் ஆட் பண்ணிட்டு இதில் என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட் தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்கன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். அப்புறம் சீரகத்தூள் 1 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் சக்தி பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த இதுலேருந்து கொரியண்டர் லீஃப் பவுடர் ஆட் பண்ணுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இதுக்கப்புறம் கரம் மசாலா சேம் சக்தி பிராண்ட்லேருந்து தான். ஸோ நான் சக்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுலேருந்து எல்லாமே ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தேவைக்கேற்ற அளவு சக்தி வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மெயினாக தேவை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஸ்பைஸியாக கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எக் வச்சுருக்கேன். அந்த எக்கையும் உடச்சி அப்படியே ஊற்றுறேன். அதை நல்லா ஹேண்ட் வச்சு நல்லா பசைஞ்சிக்கோங்க. மேபி ஹேண்ட் யூஸ் பண்ணாதவங்க க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரீசரில் வச்சு ஒரு ரொம்ப நேரம் மேக்னேட் ஆனால் நல்லா ஊறும்ல. ஸோ அதனால் நான் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இதில் அந்த லேயருக்கு என்ன பண்ண போகிறேன்னா சமோசா பண்ணுவோம்ல, அந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.